அங்கே பேசிடுறேன்பா, அங்கே சொல்கிறேன்பா. திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு. என்ன பிடிச்சது? இப்போ மூவி வந்துட்டு ஆணவ படுகொலை பற்றி பேசுகிறாங்க. என்ன படம் பார்த்துருக்கோம்? திவ்யா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்ல அட்டெம்ப்ட்டு, நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்து ரொம்ப ஆர்ப்பாடமாக இல்லாமல் அழகாக செட்டிலாக கன்வே பண்ணியிருக்காங்க. நைஸ். பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸ்க்கு என்ன தேவை, எது தான் வேணும், இந்த கேஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ஃப்யூச்சருக்கு எது தேவையோ அது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கு. நைஸ், நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி நைஸ். மியூசிக் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் போட்டிருக்கலாம். நைஸ். இப்போ யூஸ்வலாக இல்லாமல் அந்த ஃபைட்டு, கமர்ஷியல் சீன்ஸு, கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் பீப்புள் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நைஸ். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. பட் இந்த காலத்தில் இந்தமாரி பேரண்ட்ஸை அக்செப்ட் பண்ணாதது இதான் ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை, வில்லேஜ் சைடு தான் காட்டுறாங்க. இப்போ இந்த சிட்டிலலாம் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. அக்செப்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறவங்களும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எங்கப்பா ஹீரோயின் எங்க? ஆமா ஆமா, அப்பா காட்டு இப்படி வாங்க. இப்போ திவ்யா திவ்யா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அந்த திவ்யா அப்படின்னா அந்த கேரக்டர் பேர் வந்து பயங்கர ஃபேமஸ். காதல் கொண்டேனில் தனுஷ் சார் பேசியிருப்பார், திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமஸான அந்த பேர். அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் சார் புதுமுகம், ஹீரோயின் அவங்களும் புதுமுகம். அதே மாதிரி இந்த திவ்யா படத்துலையும் அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் அவர்கள் எப்படி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த திவ்யா படத்துலையும் இந்த கதாநாயகன் ஆர்ஜேபி அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அந்த ஹீரோயின் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தங்கச்சி பேர் என்னம்மா? கேத்தி. தமிழா? இந்த கேத்தி இவங்களும் அவ்வளோ ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பாலு மகேந்திரா சார், அப்புறம் மிஸ்கின் சார், முக்கியமாக பாலா சார், இந்த திவ்யா படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த மியூசிக் வரும்போது ஒரு இளையராஜா சார் மியூசிக் போட்ட மாதிரி இருக்கும். அதோட வசனங்கள் பார்க்கும்போது ஒரு பாலா சாரோட படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்மளோட காது கேட்கும். அப்படி ஒரு நேர்த்தியான படம். உண்மையிலே சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட இந்த திவ்யான்ற படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடவில்லை என்றால் இது உங்களுக்கு தான் வெட்கக்கேடு. அப்படி ஒரு மிக சிறந்த படம் இது. நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மியூசிக் அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு மியூசிக். சாதக பறவைகள் சங்கர்னு பேர் போட்டிருந்துச்சு. மியூசிக் அவ்வளோ நேர்த்தியாக போட்டிருந்தீங்க. அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு சார். உங்க பேரு? ஆனந்தராம். ஆனந்தராம். அதாவது அப்பா கேரக்டர் கொடுத்துட்டாங்க, அப்படியே அழுது உருண்டு பிறண்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே தன்னோட மகள் ஒரு வேற ஒரு பையனை வந்து காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சவொன்ன துளி அளவு கூட எனக்கு தெரிஞ்சு பாலா சார் தான் கண்ணில் வராரு. ஏன்னா பாலா சார் டைரக்ஷன்ல ஓவர் ஆக்டிங் நடிச்சாக்க அவர் கம்பு வச்சு அடிப்பாராம், ஓவரா நடிக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் அவரு அப்படி எதுவும் பண்ணாரா? ஒண்ணும் இல்ல. நான் சொல்றபடி இப்படி திரும்ப அப்படி திரும்பினார். அதை பண்ணினதுனால தான் இப்ப நீங்க வந்து என்ன பத்தி பேசுறீங்க. சூப்பர் ஆர்ஜேபி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்றேன், ஒரு நேர்த்தியான படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. சும்மா ஏதோ ஒரு மசாலா படம் ஊ சொல்றியா மாமா ஊ சொல் அப்படின்ற மாதிரி ஒரு மசாலா படத்தை கொடுக்காம, கண்டிப்பாக சொல்றேன்,
ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இந்த படம் நீங்க பார்க்கணும். தன்னுடைய தாய் தந்தை உங்களை பொறுப்பா எப்படி படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இது மூலம் கத்துக்கணும். அதே மாதிரி தாய் தகப்பனும் தன்னுடைய மகள் மீதும் மகன் மீதும் நீங்களும் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அது வேற காலம், அந்த காலம்லாம் இப்ப மாறிடுச்சு. இந்த படத்துல அவர் தப்படிக்கிறவர் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளைய வந்து வேணான்னு சொல்லி பொண்ணோட அப்பா ஒதுக்குறாரு. அது அந்த காலம். இன்னைக்கு